ஹாய் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும். 2026ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. இந்த 3 மாதத்துல உங்களோட யோசனையெல்லாம் எப்படி இந்த 3 மாதத்துல படிக்கிறதுங்கிறது தான். ஸோ எதை படிக்கிற, எப்படி படிக்கிறேங்கிற குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கிறத எனக்கு வர மெசேஜ்கள் மூலம் தெரிஞ்சு கொண்டேன். ஸோ மெயினாக இதுவரைக்கும் நீங்கள் எப்படி படித்தாலும் பரவாயில்ல, இருக்கிற இந்த 3 மாதத்தையும் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேணும். அது முக்கியமான பாயிண்ட்ஸ். ஏனெண்டா இந்த 3 மாதத்துக்கு பிறகு எக்ஸாம் முடிய உங்களுக்கு வரப்போகிற ஹாப்பினஸ், சந்தோஷம், ரிலாக்ஸ் எல்லாமே இந்த 3 மாதத்துல தான் தங்கியிருக்கு. உங்களோட எக்ஸாமை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக செஞ்சிட்டீங்க என்றால் 3 மாதத்துக்கு பிறகு உள்ள காலத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இல்லையாமல் எக்ஸாமை நீங்கள் ஒழுங்கான முறையில் கம்ப்ளீட் பண்ணலை என்றால் அதுக்கு பிறகு வர எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும் வரைக்குமான காலமும் அதுக்கு பிறகான காலமும் உங்களுக்கு ஒரு தொங்கோட்டம் ஓடுற மாதிரி தான் இருக்கும். எனவே இந்த 3 மாதம் உங்களோட லைஃப்பில் மிகவும் முக்கியமான காலம். ஸோ இதில் எப்படி படிக்கணும் என்றால் மெயினாக நீங்கள் எக்ஸாமுக்கு தான் ரெடி ஆகணும். இன்னும் தியரி படித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து தியரி படிக்கிறத ஸ்லோவாக்குங்க. தியரி படிக்கிறதுக்கான நேரத்தை குறைச்சி நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற வேலைகளை இன்றையிலிருந்தே தொடங்குங்க. எக்ஸாமுக்கு எப்படி ரெடி ஆகணும்? பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயினாக எக்ஸாமுக்கு எப்படி கேள்வி வரும், எக்ஸாமில் எந்த கேள்வி கூடுதலாக கேட்கப்படுது, எக்ஸாமில் எந்த கேள்விக்கு எப்படி மார்க்ஸ் கொடுக்கப்படுதுன்றெல்லாம் தெரியணும் என்றால் நீங்கள் பேப்பரை தான் பார்க்கணும். தியரியை பார்த்து கொண்டு மட்டும் இருந்து பிரயோசனம் இல்லை. ஸோ தியரி தெரியாத சார் எப்படி பேப்பர் செய்கிற, ஃபுல் பேப்பர் செய்கிறேன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் மெயினாக சொல்கிற மெத்தடே ஃபுல் பேப்பர் செய்கிறது தான். தியரி தெரியுமோ தெரியாதோ நீங்கள் ஃபுல் பேப்பர் செய்யுங்க. ஸோ அதுக்கு தியரி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த 3 மாதமும் எக்ஸாம் செய்யலை, நீங்கள் தியரியை ரிவைஸ் பண்ண போகிறீங்க பாஸ் பேப்பரின் ஊடாக, அவ்வளவுதான். எக்ஸாமில் உங்களுக்கு தெரியாமல் விட்டால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். ஃபுல் பேப்பர் எக்ஸாம் நடக்க போதும், அதில் தெரியாமல் போய் குந்திக்கிட்டு எக்ஸாம் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களோட மார்க்ஸ் குறைய போகுது. இந்த 3 மாதத்தில் நீங்கள் செய்ய போகிற ஃபுல் பேப்பரில் உங்களோட மார்க்ஸ் குறையிறத பற்றி கூட்டுறதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். டைம் வச்சு எக்ஸாம் மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு பாடத்துலையும் பேப்பரை செய்யுங்க. ஒவ்வொரு வருஷமாக செய்யுங்க. குறிப்பாக பயாலஜியில் 2019 இருந்து உள்ள அவ்வளோ பேப்பரையும் செஞ்சு முடியுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் கூட ஆண்டுகளை நீங்கள் செய்யலாம். எக்ஸாம் மாதிரி செஞ்சுட்டு அதில் வர மார்க்ஸை பற்றி யோசிக்க வேணாம். எனக்கு குறைய வருது கூட வருதுன்னெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப் தான் முக்கியமானது, கரெக்ட் பண்ணுறது. கரெக்ட் பண்ணுற நேரம் நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் அது உங்களுக்கு சரியோ பிழையோ நீங்கள் அதுக்குரிய தியரியை ரிவைஸ் பண்ணுங்கள். இதான் நான் பழைய 2 வீடியோலையும் தொடர்ந்து சொல்லி கொண்டு வர விஷயம். இந்த மெத்தட் தான் நீங்கள் இண்டையிலிருந்து நீங்கள் செய்ய போகிறது. ஸோ 26ல் ப்ராப்பராக எக்ஸாம் செய்ய போகிற ஆட்கள் இருக்கலாம். அவங்களுக்கு சில நேரம் தியரி பார்ட் முடியாமல் இருந்திருக்கும். அப்படி முடியாமல் இருக்கிற தியரிகளையெல்லாம் இந்த வார 1 மந்த்துக்கு இடையில் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ரெக்கார்டிங்ஸ் எடுத்துன்றனால பார்த்துக்கொள்ளுங்கள். தியரிக்கென்று ஒரு டைமை வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் நீங்களும் ஃபுல் பேப்பர் செய்யத்தான் வேணும் இண்டையிலிருந்து. ஸோ ஃபுல் பேப்பரை செய்யுங்க. படிக்காத தியரியில் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு மார்க் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணுற நேரம் ரிசோர்ஸ் புக்கை எடுத்து அதில் தியரி இருக்குது தானே, அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த கேள்வியோட சம்மந்தப்பட்ட ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற நோட்ஸை வாசிங்க. ஸோ உங்களுக்கு தியரி முடியாட்டியும் இந்த பேப்பர் மூலமாக 10 பாடமும் கவர் ஆகி கொண்டு போகும். ஸோ ஃபஸ்ட் பேப்பர் செய்கிற நேரம் கட்டாயமாக டைம் கூட எடுக்கும். ஸோ இன்னும் தாமதிக்க வேணாம். லாஸ்ட் மந்தில் நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரை தொடங்குவீங்க என்றால் பேப்பரே முடியாமல் போயிடும். ஸோ இப்போ தொடங்குறது ஆகவும் பெட்டர். ஸோ 2 வீக்ஸ் என்னன்னு எடுங்க ஃபஸ்ட் பேப்பர் செய்கிறதுக்கு. அதை கரெக்ட் பண்ணுற நேரம் ஃபுல் அரைவாசிக்கு மேற்பட்ட தியரி உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் செய்கிற நேரம் ஏற்கனவே கவர் ஆகின தியரி தான் திருப்பி வரும். ஸோ அதனால் உங்களுக்கு செலவழிகிற நேரம் குறைஞ்சி கொண்டு போகும். ஃபுல் பேப்பர் செய்கிற நேரம் எக்ஸாம் ஹோல் ப்ராக்டிஸ் மாதிரியே உங்களுக்கு அது அமையும். டென்ஷன் குறைஞ்சிட்டு போகும். ஸோ ஒரு 5 பேப்பர் செஞ்சுட்டு போகிற நேரமே உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் போயிடும். எக்ஸாம் பேப்பரில் எப்படி கேள்வி வருமென்ற பேட்டர்னும் உங்களுக்கு விளங்கிடும். அதோடு சேர்த்து தியரியும் கவர் ஆகிடும். கவர் ஆகிற தியரி எல்லாம் ரிசோர்ஸ் புக்கில் மார்க் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ மிச்சம் கடைசியில் எல்லா பேப்பரும் முடிஞ்ச பிறகு ஏதாவது நீங்கள் ரீட் பண்ணாமல் விட்ட தியரி இருந்தால் அதை போகிறதுக்கு முதல் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் அதை பார்த்துக்கொள்ளலாம். ரைட். ஸோ இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணுங்கள் இண்டையில் இருந்து. இனியும் தியரி யூனிட் வைஸாக பேப்பர் செய்கிறோம் என்று சொல்லி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் யூனிட் வைஸாக செய்கிற நேரம் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் 2 செஞ்சுட்டு போவீங்க. 4th யூனிட் படிக்கக்குள்ளே செகண்ட் யூனிட் மறந்துடும்.
ஸோ ஆனால் இந்த ஃபுல் பேப்பர் செய்கிற நேரம் எல்லா யூனிட்டும் ஒவ்வொரு வருஷ பேப்பர் செய்கிற நேரமும் கவர் ஆகிட்டு போகும். ஸோ இந்த மெத்தட்டை நீங்கள் இண்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அடுத்த விஷயம், உங்களோட ஹெல்த்தை நீங்கள் கடுமையாக பார்த்து கொள்ளணும். இந்த 3 மாதமும் ஏதாவது ஒரு வருத்தம், நோய் என்னவும் வந்து விட்டால் அது உங்களோட எக்ஸாமில் கடுமையாக பாதிச்சிடும். அதுக்கு பிறகு இன்னொரு வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த 3 மாதமும் நீங்கள் கடைகளில் சாப்பிட்றது, தேவையில்லாத உணவு பழக்கங்களில் ஈடுபடுறது, அல்லது மிகையாக சாப்பிட்றது, என்ன தூக்கத்தை கெடுத்துக்கொள்வது, முக்கியமாக 6 ஹவர்ஸ் குறைஞ்சது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நைட்டில் தொடர்ச்சியாக தூங்கணும். சிலர் என்ன செய்கிறேன்னா தூங்கிட்டு இப்போ 10க்கு தூங்குற, 12க்கு எழும்புற, அலாமை வச்சு எழும்புற, 2 ஹவர்ஸ் தான் தூக்கம், அதுக்கு பிறகு ஒரு 1 ஹவர் படிக்கிற, திருப்பி தூங்குற. இந்த தூக்கம் அல்ல. தொடர்ச்சியாக 6 ஹவர்ஸ் தூங்கினீங்கன்னு சொன்னால் தான் உங்களோட பிரெயின் டீப் ஸ்லீப்புக்கு போகும். அப்போ தான் அதுக்கு போதிய அளவு ரெஸ்ட் கிடைக்கும். அந்த ரெஸ்ட் முக்கியம். நல்லா ஓட்ட குடிங்க. இப்போ கோடை காலமாகவும் இருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிங்க. உங்களோட உடம்புல நிறைய அனுசேப தாக்கங்கள் நடக்கும். நீங்கள் கூட ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கிற நேரம். ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட எக்ஸாமில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான் A-level எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உள்ள முக்கியமான விஷயம். ஸோ ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் முக்கியம். ஹார்ட் ஒர்க்கும் தேவை, ஸ்மார்ட் ஒர்க் தான் ஆகக்கூட தேவை. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபோன் அல்லது டிஸ்ட்ராக்ஷன். இந்த ஃபோனையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் இந்த 3 மாதத்துக்கு நல்லா குறைச்சி கொள்ளுங்கள். ஒரு ½ அன் ஹவருக்கு ஃபோன் பார்க்குறதோட மற்ற நேரங்களில் ஃபோன் பார்க்குறத தவிர்ந்து கொள்வது ஆகவும் நல்லது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 3 மாதமும் தான். அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸாம் முடிய ஃபோனை பார்த்துக்கொள்ளலாம். எவ்வளவோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆகலாம், அதை எவ்வளவோ யூஸ் பண்ணலாம். இந்த 3 மாதமும் உங்களுக்காக, எனக்காக இல்லை, வேறு யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக, உங்களோட ஃப்யூச்சருக்காக அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கட்டாயம் நீங்கள் வெல்லலாம். நல்லா ஒர்க் பண்ணினால், சரியாக ஒர்க் பண்ணினால் நீங்கள் வெல்லலாம். தேவையில்லாத கவனக்கலைப்பான்களில் குறைச்சி கொண்டு ஃபோக்கஸ் பண்ணி படியுங்க. ஹெல்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்ட்ரெஸ் அப்படி வார நேரம் உங்களோட கூட இருக்கிறவங்களோட அதை கதைச்சி குறைச்சி கொள்ளுங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.